வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகப்படி என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதாவது குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் உச்சமாகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும். புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சின்னதாக ஒரு சண்டைகளோ இல்லாட்டி ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தேகங்கள், வீண் சந்தேகங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஒரு சிறப்பான விஷயம். தந்தையாலும் தாயாராலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் இருக்கும். நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் சின்னதாக செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி, ஸோ 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அதில் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷன்ஸோ இல்லை ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் 9ல் இருக்கும்பொழுது அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் கொஞ்சம் கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், அதனால் ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமான ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் உச்சமாகும்பொழுது பெரிய லாபங்கள், திடீர் லாபங்கள், குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு காசு திடீர்னு வர்றது, ஒரு லோன் போட்டுறது பெரிய லோன்னு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாவில் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் கணவன் மனைவிக்கினோட. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, தந்தை சார்ந்த உறவுகளோ மாமனார் சார்ந்த உறவுகளோ ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் 6ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 10லே ஆட்சி பலத்தோடும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் லோன்ஸ் பார்த்திங்கன்னா லோன்ஸ் கிடைக்கிறது, கொஞ்சம் புதிய ஒப்பந்தங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு ராசியிலே இருந்து அது குருவுடைய சாதமாக ட்ரீட்மெண்ட், யாராச்சும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் குரு ராகுனாலே மகான்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு கிரிட்டிக்கலான ஒரு இல்னஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ போய் அது ஒரு மகான்களை தரிசனம் பண்ணுறது, மகான்கள் சமாதியில் போகிறது நல்ல ஒரு உதவும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும் ட்ரீட்மெண்ட் எதிர்ப்பு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக குரு தசாபதி 2, 11ஆம் அதிபதி 6லும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக சனி தசாபதி. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். தேவையில்லாத ஈகோ, தேவையில்லாத ஒரு ஸ்டெப்னோ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக புதன் தசாபதி. புதன் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக கேது தசாபதி. கேது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணாலும் கேது 7ல் இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ
ஸோ சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகள் வந்து தேவையில்லாத சந்தேகங்களோ தேவையில்லாத தர்க்கங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கும்பலக்னமாக வந்து சுக்கிரன் திசாபதி 4 9ஆம் அதிபதி வந்து 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்களும் சின்னதாக செலவு வைக்கலாம், மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள். ஸோ சாமியார்னாலே யாருங்க, அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை, பட் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறவர்கள், பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கோளாக பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கிளாஸஸ் போடுறாங்க, அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது. அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன், அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப் தான். பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள். என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு 2-3 கோடி கிடச்சிக்கிட்டு வச்சுப்போமே. பட் அது வந்து காசு கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார், அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுனர் அவர். ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நான் அவரை பர்டிகுலராக சொல்லலை. அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க. அவர் காலைல 7 மணிக்கே போட்டார். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை, அடுத்த நாளும் 12 மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார். நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து அந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம். பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏமாட்டம் தான். ஏன்னா வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே ஒரு அரட்டை கச்சேரியாக தான் இருந்தது. இதில் காமெடி என்னென்னா, அந்த கேமராமேன்கிட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா, எப்போ அது ஓடுதாப்பானா, இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க, அடுத்த நாள் நைட்டு ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மற்றவர்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி காசு பண்ணும். அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏர்ன்டு மோர் தென் 25 lakhs. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏர்ன் பண்ணார். அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே 10,000 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைக்கு 10,000, ஒரு 280 பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு. அப்போது 28 லட்சம் ஒரே நாள், செலவு 5 லட்சம்னா கூட 23 லட்ச ரூபா பாக்கெட்டில் போட. பட் அவர் என்ன சொல்ல, ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும். கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க, எனக்கு தெரியல. ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப தி பெஸ்ட்டு. அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில 1-2 சாமியார் நல்லாவே இருந்தது, ஓகேங்களா. பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம். ஒரே நாளில் 25 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்க வழியாக மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது. அதனால் யோசிங்க. யார் பர்டிகுலராக வந்து வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஒரே நாளில் அள்ளணுங்கிறது தான். ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடினா தான் கிடைப்பாங்க. பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.